ஹலோ வணக்கம். நம்ம இச்சிங் வருது இல்லையா, நமச்சல் எடுக்குதுன்றோம். அலர்ஜி வந்ததுனாக்கா உடம்பெல்லாம் நமச்சல் எடுத்து தடிப்பு வருது. அந்த இச்சிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன், மெடிக்கல் ஃபேக்ட். சாதாரணமாக எப்படி இச்சிங் வரும்னாக்கா, பாடியில் அந்த ஸ்கின்னுக்கு அடியில் நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த நர்வ் எண்டிங்ஸ் நரம்புனுடைய டிப்பு. அது பெயினுக்குன்னு பெயின் சென்சேஷனை கேரி பண்ணுறதுக்கு சில நரம்புகள் இருக்குது. டச்சு நம்ம தொட்டோம்னாக்கா அந்த உணர்வை ஃபீல் பண்ணுற நரம்புகளும் இருக்குது, எண்டிங்ஸ். ஸோ இது ரெண்டுமே அட் அ டைம் ஸ்டிமுலேட் ஆச்சுனாக்கா நம்ம இச்சிங் மாதிரி, நமச்சல் எடுக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரைட்டா? ஏதான ஒரு அலர்ஜி, பாக்டீரியாஸோ இல்லை ஏதான ஒரு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி ஆச்சுனாக்கா பாடி என்ன பண்ணும், ஆஸ் அ ரியாக்ஷன் ஹிஸ்டமின் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த ஹிஸ்டமின் என்ன பண்ணும், இந்த டச் சென்சேஷனையும் பெயின் சென்சேஷனும் இருக்கிற நர்வ் எண்டிங்ஸை இரிட்டேட் பண்ணிடும். அப்போது அவங்களுக்கு நமச்சல் எடுக்கும், ரைட்டா? அப்போது உடனே நியர்பை டாக்டர் பார்த்து என்ன அலர்ஜின்றதும் கண்டுபிடிச்சிக்கணும். அதே நேரத்தில் சில ஆன்டிஹிஸ்டமின்ஸு, சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு சரிப்படுத்துவாங்க, ரைட்டா? அதை வெறும் நமச்சல் தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுறாதீங்க. இட் மே லீட் ஆன் டு சிவியர் ப்ராப்ளம் அண்ட் உயிருக்கே கூட டேஞ்சர் ஆகலாம், ரைட்டா? அதனால ஃபேரிங்ஸ் எல்லாம் டைட்டனிங் ஆகிடும். ஸோ மூச்சு எடுக்க முடியாமல் கூட சஃபர் ஆகலாம். அதனால இச்சிங் இருக்கும்போதே நீங்கள் இமிடியேட்டாக ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா?